தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத இளம் டைரக்டர் தான் லோகேஷ் கனகராஜ். அவர் தொடக்கத்தில் சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் எடுத்து வரும்பொழுது நன்றாக அவர் அதில் பணிபுரிந்தார். நன்றாகவே அவருடன் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நன்றாக வேலை வாங்கி ஒழுங்கான படத்தை தரமான படமாக மாற்றி அதை வெளிவைத்தார். அந்நேரம் நன்றாகவே படங்கள் வசூல் செய்தது. சின்ன பட்ஜெட் படமாக இருந்து அது பெரிய பட்ஜெட் படமாக மாறியது. எப்படி என்றால் வசூல் ரீதியாக பெரிய பட்ஜெட்டாக மாறியது. புதிய நடிகர்களை வைத்து அதிக சம்பளங்கள் கொடுக்காமல் ஆயிரக்கணக்கு சம்பளங்கள் மட்டுமே கொடுத்து நடிக்க வைத்து அந்த படங்களை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினார். காரணம், அந்த நேரத்தில் இவர் ஸ்கிரிப்டிலையும் கதைகளையும் நன்றாக கவனித்திருந்தார். அதனால அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டானது. நல்ல பணங்களை வாரி குவித்தது. ஆனால் இவருக்கு சம்பளங்கள் அதிக கிடைக்க தொடங்கிய பிறகு இவர் ஒரு பண பைத்தியமாக மாறிவிட்டார் லோகேஷ் கனகராஜ். இல்லையா? பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு எடுக்கும் போது எதுக்கு இந்த ஆசைப்பட்ட பெரிய நடிகர்களை வச்சு எடுக்கும் பொழுது மொத்த ஆடியன்ஸோடைய எதிர்பார்ப்பு பெருசா இருக்கும். இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அவங்க தான் ஒருத்தன் ஒரு கதையை கற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. நீ அது போல எல்லாருடைய மனசை பூர்த்தியாக்க முடியுமா? முடியாது. உன்னோட வேலை சின்ன படங்களை சின்ன சின்ன நடிகர்களை வச்சு பெரிய படங்களா தயாரிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பெரிய நடிகர்களை வச்சு அதுக்கு மேல பெரிய படம் தயாராக்கணும் முடியாது. அதனாலதான் இவ்வளவு பெரிய ஃபெயிலியரே ஆனது. இந்த கூலி படத்துல பெரிய கெட்ட பேரும் வந்து போச்சு லோகேஷ் கனகராஜ். அதிக பணம் கிடைக்க அதிகமா 50 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் கிடைக்குதுன்னு எதுக்குப்பா நீங்க பணத்துக்கு மேல ஆசைப்படுறீங்க? பின்னையும் சங்கர் அப்படிதான் சின்ன நடிகர்களை நிறைய பேர் நடிக்க வச்சு நல்ல ஒன்னாத ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்ட படமா தயாராக்குறது எவ்வளவு நல்லது. ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இல்லை, உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். இதையே விட்டுறாங்க நம்ம தமிழ் சினிமாவில். காந்தாரா சினிமான்னு ஒரு படம் வந்து ஓடிட்டு, கன்னட படம். இந்த படத்தை பார்த்து கத்துக்குங்க எப்படி படம் எடுக்கணும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா.